ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம நீட் கோட் 150 ஸ்டாக்கோட ஃபிஃப்த் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். கார் ஃப்ளீட் நமக்கு வந்துட்டு பொசிஷன் அப்படின்னு ஒரு அரேவும் ஸ்பீட் அப்படின்னு இன்னொரு அரேவும் கொடுத்துருவாங்க. அது ரெண்டுமே ஈச் காருக்கு கரஸ்பாண்டிங் ஆனது. பொசிஷனோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் காரோட பொசிஷன் அண்ட் ஸ்பீடோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் டார்கெட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து ஈச் காரோட டெஸ்டினேஷன். இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார் ஃபிளீட்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். கார் ஃபிளீட் அப்படின்னா சிங்குலர் குரூப் ஆஃப் கார் அது வந்து அட் அ டைம்ல டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுதுன்னா அதை தான் வந்து நம்ம கார் ஃபிளீட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கொஸ்டின்ல இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார் கேனாட் பாஸ் அனதர் கார். இதை வந்து ஒரு சிங்கிள் லேன் ரோடுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் 5ல வந்து ஒரு கார் இருக்கு, ஓகேங்களா? கார் பொசிஷன் 5ல இருக்கு. இன்னொரு கார் வந்து பொசிஷன் 2ல இருக்கு. செகண்ட் காரோட பொசிஷன் வந்து 2ல இருக்கு, ஓகேங்களா? இப்ப இந்த காரோட ஸ்பீடு வெறும் 1 தான், ஓகேவா? ஆனா இந்த காரோட ஸ்பீடு 4. அப்படின்னா என்ன ஆகும்? கார் 1 வந்து இப்ப 5ல இருக்கு, அடுத்த ஸ்டெப்ல எங்க போகும்? 6க்கு போகும். அண்ட் கார் 2 வந்து 2ல இருக்கு, அடுத்த ஸ்டெப்பே 6க்கு போயிடும். பட் இப்படி 6க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம்? கார் 2 அடுத்த ஸ்டெப்ல 10க்கு போயிடும், ஏன்னா அதோட ஸ்பீடு வந்து 4. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 10க்கு போயிரும்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. ஏன்னா கார் 1 வந்து கார் 2க்கு முன்னாடி இருக்கு. ஸோ கார் 2வால கார் 1 தாண்டிட்டு போக முடியாது. ஸோ அப்படி ரெண்டும் ஒட்டுக்கா சேர்ந்ததுக்கு அப்புறம் கார் 2ஓட ஸ்பீடும் கார் 1ஓட ஸ்பீடா 1ன்னு மாறிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல ரெண்டுமே 7, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 8ன்னு ஒட்டுக்கா மாறிடும். இதை தான் ஒரு கார் ஃபிளீட்னு நம்ம சொல்றோம். ஸோ பின்னாடி இருக்கிற கார் எவ்வளவுதான் ஸ்பீடா இருந்தாலும் முன்னாடி இருக்கிற காரை அதால ஓவர்டேக் பண்ண முடியாது. இதுவும் இந்த ப்ராப்ளமோட ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இதுக்கான சொல்யூஷன்ல நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்காக நான் ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நமக்கு வந்து பொசிஷன் அண்ட் ஸ்பீடுன்னு ரெண்டு அரே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் நமக்கு ஒண்ணா இருந்துச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் மோர் ரீடபிளான சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேர் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த பேர் வந்து ஒரு அரே ஆஃப் அரே. இதுக்குள்ள வந்து நான் ஒவ்வொரு பேர்ஸையும் அரேவா ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அது எப்படி பண்றேன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், இந்த அரேக்குள்ள வந்து பி பொசிஷன் அண்ட் ஸ்பீடு இருக்கும் ஃபார் பி கமா எஸ் இன். இப்ப பொசிஷன்லயும் ஸ்பீட்லயும் அட் அ டைம்ல நம்ம இட்ரேட் பண்ணணும்ல, அதுக்காக ஜிப் அப்படின்னு பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பொசிஷன் ஸ்பீட். ஸோ இப்ப அட் அ டைம்ல பிங்கிற வேல்யூ வந்து பொசிஷன்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா இட்ரேட் பண்ணும். அதே மாதிரி எஸ் வந்து ஸ்பீட்ல இருக்கிற ஒவ்வொருதா இட்ரேட் பண்ணி வந்துடும். அதை வந்து நம்ம ஒரு சப் அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம கார் ஃபிளீட் ரெண்டு கார் எப்ப ஃபிளீட் ஆகுதுன்னு எப்படி டிடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு கார் ஃபிளீட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுல ஒவ்வொரு காரோட பொசிஷன்ஸும் பாருங்களேன். இந்த கார் ஒரு காரோட பொசிஷன் எங்க 10ல இருக்கு, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு காரோட பொசிஷன் 8ல இருக்கு. இன்னொரு காரோட பொசிஷன் 0, அந்த கார் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல, 0ல இருக்கு. அண்ட் இன்னொரு கார் 5 அண்ட் 3, ஓகேங்களா? இதுதான் நம்மளோட பொசிஷன்ஸ் 5 அண்ட் 3. இப்ப ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீட் எவ்வளோன்னு பாருங்க, 2. ஸோ ஃபர்ஸ்ட் காரு ஒரே ஜம்ப் தான், ஒரே ஜம்ப்ல வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுது. அண்ட் செகண்ட் காரு 8ல இருக்கு, 8ல இருந்து அதோட ஸ்பீட் வந்து 4. ஸோ அதுவும் ஒரே ஸ்டெப்ல டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுது. ஸோ இது ரெண்டுமே ஒரே டைம்ல வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் ஒரு கார் ஃபிளீட்னு அர்த்தம். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா 0th பொசிஷன்ல இருந்து அதோட ஸ்பீடு வந்து 1. ஸோ இது எடுத்துக்கிற டைம் எவ்வளோ? 12 ஸ்டெப்ஸ்ல தான் இதால வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கிற கார் வந்து அதோட ஸ்பீடும் 1. ஸோ அதுவும் இப்படி ஒரு கிராஃப் போகும். இது வந்து 7 ஸ்டெப்ஸ்ல கோல் ரீச் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே இண்டிபெண்ட் ஆனது, ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் காரோட பொசிஷன் 3, அதோட ஸ்பீடும் 3. ஸோ அது வந்து எப்படி போகும்னா இப்படி, சாரி, எப்படின்னா இப்படி ரொம்ப கிராஸா இல்லாம டைரக்டா இப்படி போகும். இப்படி போகும்போது நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க, தேர்டு காரும் சரி ஃபிஃப்த் காரும் சரி இன்டர்செப்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ரெண்டுமே ஒரு கார் ஃபிளீட்டை உருவாக்குது. நார்மலா வந்து தேர்டு காரு அதோட புஷ் ஸ்பீடு வந்து 3ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 6, செகண்ட் ஸ்டெப்ல 9 அண்ட் தேர்ட் ஸ்டெப் 3 ஸ்டெப்ல வந்து அதோட கோலையே ரீச் பண்ணியிருக்கும். பட் இடையில வந்து ஃபிஃப்த் கார் இருக்கு, பாத்துக்கோங்க. ஃபிஃப்த் காரு
இங்க தான் தேர்டு கார் இருக்கு. தேர்டு கார் என்னதான் ஸ்பீடா இருந்தாலும், அதுக்கு முன்னாடி 5த் கார் இருக்கறனால, அதால வந்து இத ஓவர்டேக் பண்ணி முடியாது. ஸோ, 3 அண்ட் 5த் கார் வந்து ஒரு ஃப்ளீட்ட உருவாக்குது. இத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 5த் கார் எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 3 ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி அ பிஃபோர் 5த் கார் என்ன கார் இருக்கு? தேர்டு கார் இருக்கு. அது எடுத்துக்கிற டைம் எவ்வளோ? 3. ஸோ, இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? தேர்டு கார் வந்து 5த் காரோட ஃபாஸ்ட்டா இருக்கு. ஸோ, என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு கார் ஃப்ளீட்ட உருவாக்கும். ஏன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தேர்டு காரால 5த் கார வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ, நம்மளால இத புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கார் ஃப்ளீட்ன்னு. இப்படிதான் நம்ம வந்து கார் ஃப்ளீட்ட டிடெக்ட் பண்ண போறோம். இதுக்கான கோடிங் சொல்யூஷன இப்ப பார்ப்போம். நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தேவைப்படுற மாரி பேர்ஸ் அப்படின்னு பொசிஷனையும், ஸ்பீடையும் கம்பைன் பண்ணி ஒரு அரே ஆஃப் அரே கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்ப இத நம்ம சார்ட் பண்ண போறோம். ஏன் சார்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு காரோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். இப்ப 5த் கார் ஒண்ணு இருக்குன்னா, 5த் பொசிஷன்ல ஒரு கார் இருக்குன்னா, 3 பொசிஷன்ல இருக்கிற கார் என்னதான் ஸ்பீடா இருந்தாலும் 5த் கார தாண்டி ஓவர்டேக் பண்ணி போக முடியாது. ஸோ, பொசிஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பொசிஷன் வைஸ் நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி, அ ஒவ்வொன்னும் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்கிறத பொறுத்து தான் ஒரு விஷயம் ஐ மீன் ஒரு கார் ஃப்ளீட்ட ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ, பேசிக்கலி நம்ம என்ன பண்றோம்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல பொசிஷன் பேஸ்டா நம்ம இட்டரேட் பண்ண போறோம். இப்ப 7த் பொசிஷன்ல ஒரு கார் இருக்குன்னா, அத தான் ஃபர்ஸ்ட்டா பண்ணணும். அதுக்கப்புறம் 5த் பொசிஷன், அப்புறம் 3 பொசிஷன். அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 7த் கார் போய் சேரும்போதே 5த் கார் கூட வந்து ஜாயின் பண்ணிக்குதா இல்லையான்னு. நம்ம நார்மலா 3 கார்ன்னு பண்ணோம்னா, நம்மளால அத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 3 கார் மேபி அதோட ஸ்பீடு 3 இருக்கலாம். அண்ட் 5த் காரோட ஸ்பீடு வந்து 2 இருக்கலாம். பட் இந்த 3 கார் 5த் கார் கூட சேர்ந்த உடனே 3 காரோட 3 காரோட ஸ்பீடுமே வந்து 2 மாறிரும். இப்படி ஸ்பீடு இன்டர்சேஞ்ச் ஆகுற கால்குலேஷன்ஸ் பண்றது டிஃபிகல்ட். ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல பொசிஷன் பேஸ்டா தான் இட்டரேட் பண்ணிக்க போறோம். ஸோ எந்த பொசிஷன் ஹையரா இருக்கோ அத தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்ம குடுத்து இருக்கிற பேர் இருக்குல்ல, இந்த பேர வந்து நான் சார்ட் பண்ணிக்கிறேன். பைதான் சார்ட் ஃபங்ஷன் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பொசிஷன் அண்ட் ஸ்பீடுன்னு இத நான் இட்டரேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, நம்ம இத சார்ட் பண்ணதே எதுக்கு? ரிவர்ஸ் ஆர்டர்ல இன்கிரீசிங் ஐ மீன் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற கார ஃபர்ஸ்ட்டா இட்டரேட் பண்றதுக்காக தான். ஸோ நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல இட்டரேட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிட்டு, இப்ப நம்ம என்ன செக் பண்ணணும்னா, கார் ஃப்ளீட் ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ, நம்ம டைரக்ட்டா ஸ்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்பன் பண்ண போறோம். எத அப்பன் பண்ண போறோம்? இந்த கார் இன்னும் எவ்வளோ நேரத்துல பொசிஷன் ரீச் ஐ மீன் டெஸ்டினேஷன் ரீச் ஆகுதுன்னு நம்ம அப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ப டார்கெட் இருக்கு. டெஸ்டினேஷன் மைனஸ் கரண்ட் பொசிஷன். இப்ப 10த் கார்ன்னு வச்சுக்கோங்க. 10த் பொசிஷன்ல இருக்கிற கார்னா, டார்கெட் மைனஸ் 10 எவ்வளோ வரும்? 2 வரும். 2 டிவைடட் பை இட்ஸ் ஸ்பீடு 2 பண்ணா 1 வரும். ஏன்னா இது ஒரே ஒரு ஸ்டெப்ல போயிரும். ஸோ அதனால இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இத வந்து நம்ம ஸ்டாக்குக்குள்ள அப்பன் பண்ணிட்டு, தென் நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப் ஸ்டாக் லென்த் ஆஃப் ஸ்டாக் நம்ம செக் பண்ணணும். ஸ்டாக்கோட லென்த் வந்து அட்லீஸ்ட் 2 இருந்தா தான் நம்மளால இந்த கால்குலேஷன பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா சிங்கிள் காரால வந்து பை டிஃபால்ட் அது ஒரு கார் ஃப்ளீட் தான். இன்னொரு கார் அது கூட கம்பைன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும்னா, அட்லீஸ்ட் 2 காராச்சும் தேவைல்ல. ஸோ இந்த கால்குலேஷன் அண்ட் ஸ்டாக்கோட லாஸ்ட் எலமெண்ட். லாஸ்ட்டா நம்ம என்ன ஆட் பண்ணியிருப்போம்? இப்ப இந்த கரண்ட் காரோட ஸ்பீடு 1 ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா 10. 10 டார்கெட் மைனஸ் 10 வந்து 2. 2/2 1. ஸோ ஸோ ஸ்டாக்ல 1 நம்ம அப்பன் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு மேல இப்ப செகண்ட் வேல்யூ வருது. செகண்ட் வேல்யூ என்ன? 8. 8ம் வந்து ஒரே ஸ்டெப்ல உள்ள போயிரும். இதே நம்ம அப்பன் பண்ணியாச்சு. இப்ப இப்ப ஸ்டாக்கோட சைஸ் 2ன்னு ஆயிருச்சு. இப்ப நம்ம என்ன கம்பேர் பண்றோம்? இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாக் -2. -1னா லாஸ்ட் எலமெண்ட். -1ங்கிறது இந்த 1 குறிக்குது. -2ங்கிறது இந்த 1 குறிக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூ. இதுனா என்ன அர்த்தம்னா, இது ஒரு கார் ஃப்ளீட்டை உருவாக்கும்னு அர்த்தம். அண்ட் இந்த பொசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாக்கை பாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரெண்டுமே ஒரு கார் ஃப்ளீட்டு. இப்ப 1,1ங்கிறது ஒரு கார் ஃப்ளீட். இப்ப ரெண்டுமே நம்மளுக்கு வேல்யூ ட்ராக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு வேல்யூவை நான் தூக்கிட்டேன். புரியுதுங்களா? தனித்தனி கார் ஃப்ளீட்டை மட்டும் தான் நம்ம ஸ்டாக்குள்ள வச்சுப்போம். ரெண்டு கார் ஒரே கார் ஃப்ளீட்டை சேர்ந்ததுன்னா அதை வந்து தூக்கி விட்டுருவோம். ஸோ அப்படி நான் பாப் பண்ணிட்டேன்.
இவ்வளவுதான் இந்த வேல்யூ ஐ மீன் இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். இப்ப நம்ம ஸ்டாக்கோட லென்த்த ரிட்டர்ன் பண்ணோம்னாவே, நம்மகிட்ட மொத்தமா யூனிக்கா எத்தன கார் ஃப்ளீட் இருக்கு அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகே. இப்ப நான் நம்ம சொல்யூஷன ரன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் நம்ம சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.